ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் செலம்பரசன். இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் ட்ரைனிங் ஃபார் பிகினர்ஸ். அதான் நீங்கள் ஒரு நெட்வொர்க் பண்ணுற ஒரு பீப்புளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டீமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு நியூ பீப்புளை கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு டீம் லீடராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டீமில் என்ன பண்ணுவாங்க, நியூ பீப்புள் ஜாயின் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு டீம் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டீமில் என்ன பண்ணுவாங்க, ஒரு நியூ பீப்புள் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, நியூ பீப்புள் ஜாயின் பண்ணுறாங்களா. ஸோ நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த நியூ பீப்புளை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணி எப்படி அவங்கள டெவலப் பண்ணி கொண்டு வருது. ஓகேங்களா. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக. நீங்கள் ஒரு டீம் லீடராக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டீம் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வீடியோ தான். ஒரு நியூ பீப்புளை எப்படி ட்ரெயின் பண்ணி எப்படி அவங்கள டெவலப் பண்ணுறது, அதாவது ஒரு பேசிக் ட்ரைனிங் எப்படி கொடுக்குறது. ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்ன சோஷியல் மீடியா லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு 9 ட்ரைனிங் ஸ்டெப்ஸ் என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். So first step, training is the most important training for a new distributor to get started in our business. இந்த ட்ரைனிங் அதான் இந்த ஒரு 9 ஸ்டெப்பு சொன்னல. இந்த 9 ஸ்டெப்பு என்னென்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ட்ரைனிங் சொல்கிறாங்க. அதாவது ஒரு நியூ டிஸ்ட்ரிபியூட்டர், நியூ அசோசியேட் உங்கள் டீமில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டெப்பு என்னது ரொம்பவே ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. ஏன்னா ஒரு பேசிக் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த எப்படி சொல்கிறது, கடைசி வரைக்கும் நம்ம போகிறது என்னது கரெக்டாக போகும். கரெக்டுங்களா. இப்போ ஒரு பில்டிங்கில் ஒரு ப்ரேஸ் மட்டும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது மேலே நம்ம எவ்வளோ தான் டிசைன் பண்ணி கட்டினா அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஒரு நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு நியூ அசோசியேட் ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஒரு பேசிக் அவங்களுக்கு எப்போவுமே கரெக்டாக இருக்கணும். அந்த பேசிக் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸோ அடுத்து போகிறது எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக போயிடும். ஓகேங்களா. ஸோ அந்த பேசிக் அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப்பு இந்த 9 ஸ்டெப்புன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த 9 ஸ்டெப்பு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, கங்க்ராச்சுலேட் த நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் டேக்கிங் such a wonderful decision and becoming a part of network marketing industry. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் டீமில் வராங்கன்னா அவங்கள என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணணும். அவங்கள ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் வெல்கம் பண்ணணும். நீங்கள் ஒரு உங்கள் லைஃப்பில் இந்த ஏஜில் ஒரு கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி என்ன பண்ண அவங்கள கங்க்ராச் பண்ணணும், வெல்கம் பண்ணணும். அண்ட் தென் நீங்கள் இந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் உங்களோட பார்ட் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். ஸோ அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணால் கங்க்ராச் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ எவ்ரி நியூ அசோசியேட் உங்கள் டீமில் வந்தாங்கன்னா அவங்கள உங்கள் டீம் மெம்பர்ஸ் முன்னாடி என்ன பண்ணுங்கள், ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணுங்கள், ஒரு வெல்கம் என்ன பண்ணுங்கள். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு கங்க்ராச்சாவது என்ன பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணுற மூலமாக அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப், நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, பேசிக் நாலேஜ் அபவுட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அதாவது பேசிக் நாலேஜ்னா என்ன, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி வந்துச்சு, ஸோ அது இப்போ என்ன லெவலில் இருக்குது, ஃப்யூச்சரில் அதோட ஸ்கோப் என்ன, தென் ஸோ அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்மளோட ஆர்கனைசேஷன் எவ்வளோ இதாக இருக்குது, ஸோ அவங்க எவ்வளோ ரெவென்யூ கொடுக்குறாங்க, இதில் எப்படி நம்ம ஆர்கனைசேஷன் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை பற்றி என்ன பண்ணுங்கள், ஒரு பேசிக் ட்ரைனிங் கொடுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பேசிக் ட்ரைனிங் கொடுக்குற மூலமாக அவருக்கு என்ன பண்ணால் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட ஒரு ஐடியா தெரியும். ஏன்னா அவர் எதுவுமே தெரியாமல் தான் உள்ளே வருவார் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே. கட்டுங்களா. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நாலேஜை பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தென் உங்களோட பிஸ்னஸோட ஒரு ஐடியாவும் என்ன பண்ணும் அந்த பீப்புளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 9 ஸ்டெப்பு நான் வரிசையாக சொல்லிட்டு வரேன். இது ஆல்ரெடி நான் இந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இனிமேல் தான் ஃபாலோ பண்ணால் அதுவும் என்ன பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபாலோவும் பண்ணிடுங்க மறக்காமல். ஆனால் தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, பேசிக் நாலேஜ் அபவுட் ப்ராக்டிக்கல் அப்ரோச். ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, செகண்ட் ஸ்டெப் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் நம்மளோட ஆர்கனைசேஷனை பற்றியும் என்ன பண்ணாச்சு, ஒரு பேசிக் நாலேஜ் என்ன பண்ணியாச்சு நம்ம கொடுத்தாச்சு. தேர்ட் ஸ்டெப் நம்ம என்ன கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான அப்ரோச். அதாவது அப்ரோச்னா என்ன, எப்படி இன்வைட் பண்ணுறது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணுங்கள், ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு காமிக்கணும். அதாவது அவங்கள போய் நீங்கள் என்ன பண்ண சொல்லக்கூடாது, அப்ரோச் பண்ண சொல்லக்கூடாது. நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுங்கள், கூட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள நீங்கள் என்ன பண்ண சொல்லக்கூடாது, அப்ரோச் பண்ண சொல்லக்கூடாது. நீங்கள் நேரில் போய் என்ன பண்ணால் ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு என்னதை காட்டணும். ஓகேங்களா. ஸோ அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட கெஸ்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நான் இப்படி தான் அப்ரோச் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 இன்விடேஷன் என்ன பண்ணுங்கள், ஒரு 10 அப்ரோச் என்ன பண்ணுங்கள், அவங்க அந்த நியூ அசோசியேட் உங்கள் கூட கூப்பிட்டு போய் என்ன பண்ணுங்கள், இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஏன்னா 10 மெம்பர்ஸ் பார்க்குறப்ப 10 மெம்பர்ஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்டான ஆன்சர்ஸ், பதில், கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க, அது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்களை பார்த்து என்ன பண்ணிக்கிறாங்க, லேர்ன் பண்ணிக்கிறோம். நீங்கள் என்ன தான் உட்காந்து நோட்டில் எழுதி ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அவங்க ப்ராக்டிக்கலாக பார்க்குற வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் வராது, அவங்களால இன்வைட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச் என்ன பண்ணிடுங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க. And then fourth step என்ன, டீட்டெயில்டு வியூ ஆஃப் அவர் காம்பன்சேஷன் பிளான். ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, ஒரு அப்ரோச் ப்ராக்டிக்கலான அப்ரோச் கொடுத்தாச்சு. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு அவருக்கு நம்ம எந்த நாலேஜ் கொடுக்கணும், அந்த நியூ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நெக்ஸ்ட் என்ன நாலேஜ் கொடுக்கணும், உங்களோட காம்பன்சேஷன் பிளான். அதாவது காம்பன்சேஷன் பிளான்னா உங்களோட பிஸ்னஸ் பிளான். அதாவது இப்படி தான் எனக்கு இன்கம் வருது, இந்தந்த வழியில் எனக்கு இன்கம் வருது,
இத்தனை டைப் ஆஃப் இன்கம் வந்து இந்த நம்மளோட பிஸ்னஸில் இருக்குது. நீங்கள் உங்கள் லெவலுக்கு வந்து இந்த டைப் ஆஃப் இன்கம் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க. நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் இன்கம் எலிஜிபிளாக இருக்குது. நீங்கள் இந்த டேக்லேருந்து இந்த டேக் அச்சீவ் பண்ணணும், இவ்வளோ வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இன்கம் வரும். ஸோ இயர்லி வந்து நம்ம மினிமம் வந்து இவ்வளோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட காம்பன்சேஷன் பிளானை பற்றி என்ன பண்ணுங்கள், டீட்டெயில்டாக அவருக்கு என்ன பண்ணுங்கள், அந்த நியூ டெஸ்ட் பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் போய் இண்டஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பேருக்கு அவங்களோட காம்பன்சேஷன் பிளான் அவங்களுக்கே தெரியறதில்ல. ஸோ வேணால் அவங்களுக்கு வர இன்கம் மட்டும் வேணால் தரலாம், அடுத்த டைப் ஆஃப் இன்கம் அவங்களுக்கு தெரியறதே இல்லை. அது எப்படி வரும், ஏன் வரும், எதுக்குன்னே தெரியறதில்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ எப்படி அவங்க வந்து ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இன்கம் போகணும், அவங்க எப்படி அவங்களோட ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், எப்படி அவங்களுக்கு ஒரு தோணும், ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் நம்மளும் போகணும். ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சால் மட்டும் தான் உங்களுக்கு அந்த லெவலுக்கு போகணும், உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், காம்பன்சேஷன் பிளானை பற்றி என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து 4th ஸ்டெப். ஓகேங்களா? அண்ட் தென் 5th ஸ்டெப் என்னன்னா, பேசிக் நாலேஜ் அபவுட் அவர் ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து காம்பன்சேஷன் பிளானை பற்றி அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருச்சு. ஓகேப்பா, நம்மளுக்கு இப்படி தான் இன்கம் வரும், இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணால் இவ்வளோ இன்கம் வரும், இதெல்லாம் பண்ணால் இவ்வளோ இன்கம் வரும். ஸோ நம்ம எதை வச்சு, அது 5th ஸ்டெப் என்னென்னா, நம்ம எதை வச்சு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அந்த ப்ராடக்ட்ஸ், உங்களோட கம்பெனியில் உள்ள என்னது ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட நாலேஜ் இருந்தால் மட்டும்தானே அவரால் என்ன பண்ண முடியும், பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணால், அந்த நம்ம ஆர்கனைசேஷனில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கோ அதோட நாலேஜ் என்ன பண்ணால் அந்த பீப்புளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தாங்க நீங்கள் ஒவ்வொரு பீப்புளையும் என்ன பண்ண முடியும், ட்ரெயின் பண்ண முடியும். எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினைப்போம். ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், ஆனால் ஃபாஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்களும் வந்த வேகத்தில் என்ன பண்ணிடுவாங்க, ரிட்டன் வெளியே போயிடுவாங்க. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் விட்டு என்ன பண்ணிடுவாங்க, வெளியே போயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் ட்ரைனிங், இந்த எல்லா ட்ரைனிங் கொடுத்தா மட்டும் தான் அந்த பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஸ்டே பண்ணி இந்த பிஸ்னஸ் நின்று ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ லைஃப் லாங்க உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ 5th ஸ்டெப் என்னன்னா, நம்ம என்ன பண்ணோம், ப்ராடக்ட்டோட ட்ரைனிங் நாலேஜ் எல்லாமே என்ன பண்ண கொடுக்கணும். என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, இந்தந்த ப்ராடக்ட் எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்தெந்த ப்ராடக்ட் வந்து எந்தெந்த பீப்புள்கிட்ட போய் பேசலாம், ஸோ எந்தெந்த ப்ராடக்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணோம், ஒரு நாலேஜ் என்ன பண்ணுங்கள் அவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக அதோட ட்ரைனிங் கொடுங்க. கண்டிப்பாக அதை அவங்கள நோட் பண்ணி வச்சுக்கிற சொல்லுங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பீப்புளுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ராடக்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன நடக்கும், பிஸ்னஸும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 5th முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அதான் நெக்ஸ்ட் 6th ஸ்டெப் என்னன்னா, பேசிக் நாலேஜ் ஆன் த கீ ஆக்டிவிட்டீஸ். ஸோ 6th ஸ்டெப் வந்து ஒரு கீ ஆக்டிவிட்டி, அதாவது சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் அவங்க என்ன பண்ண வைக்கணும். இப்போ தான் என்ன பண்ணால் அவங்கள அப்ரோச் பண்ண வைக்கணும், போய் மக்கள்கிட்ட வந்து பேச சொல்லணும். அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பற்றி லைட்டாக என்ன பண்ணணும், ஒரு இன்ட்ரோ கொடுக்க வைக்கணும். சம்திங் நம்ம என்ன பண்ணுறோன்னு என்ன பண்ணணும், அந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டி அவங்களை என்ன பண்ண சொல்லணும், பண்ண வைக்கணும். ஓகேங்களா? அது போக என்ன பண்ணால் அவங்கள புக்ஸ் ரீட் பண்ண சொல்லணும். ஸோ பிஸ்னஸ் பற்றின கொஞ்சம் நாலேஜ் டெவலப் பண்ணிக்க சொல்லணும். ஸோ யூடியூப்பில் வந்து நிறையா பிஸ்னஸ் பற்றின வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பார்க்க சொல்லணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றின வீடியோஸும் நிறையா இருக்குது. நம்ம சேனல்லே ஃபுல்லாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும், வாட்ச் பண்ணி கொஞ்சம் அவங்கள என்ன பண்ணணும், அந்த ஒரு இதை அவங்களை டெவலப் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸை என்ன பண்ணுங்கள், அந்த நியூ அசோசியேட்டுக்கு என்ன பண்ணுங்கள், கொடுங்க. இது வந்து 6th இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அண்ட் தென் 7th ஒன்றுனா, பேசிக் நாலேஜ் ஆன் த ரெக்ரூட்டிங் ஸ்கில்ஸ். ஸோ அடுத்து வந்து பேசிக்கான ஸ்கில்ஸ் என்ன பண்ணால் அவங்களுக்கு வந்து டெவலப் பண்ணி கொடுக்கணும். பேசிக்கான ஸ்கில்ஸ் என்னங்க, சிம்பிள் தான். இன்றைக்கி வந்து நிறைய பேர் பயப்படுற வந்து ஒரு பீப்புள்கிட்ட போய், யாருனே தெரியாத பீப்புள்கிட்ட போய் பேசுறது. ஓகேங்களா? அது வந்து நிறைய பேருக்கு என்னது, அந்த ஸ்கில் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து ஃபியர் அதிகமாக இருக்கும். அந்த ஸ்கில் அவங்கள்ட்ட இருக்கும், ஆனால் அதை போய் வெளிப்படுத்துறதுக்கு ஃபியர் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃபியரை போக்கி அவங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த பீப்புள்கிட்ட பேச வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ட்ரெயின் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக் ஸ்கில். அண்ட் வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில், எப்படி பேசுறது, அந்த இது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான ஸ்கில்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளோட நியூ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன பண்ணால் ட்ரைனிங் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ மேபி ஒரு நியூ பீப்புளை பார்த்தோன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, நிறைய பேருக்கு அது வராது. ஹேண்ட் ஷேக் பண்ணுறதே வராது நியூ பீப்புளை பண்ணால். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, ஒரு ஐ கான்டாக்ட் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கில்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணால் அந்த பீப்புளுக்கு என்ன பண்ணணும், கொண்டு போய் சேர்க்கணும். அந்த நியூ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன பண்ணணும், ட்ரைனிங் பண்ணி கொடுக்கணும். இது ட்ரைனிங் பண்ணுறதுனால வராது. நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி அவங்கள காமிக்கிறனால மட்டும்தான் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் பண்ண முடியும். அதான் நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா, 8th ஒன்றுனா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் கேம் பிளான். ஸோ இப்போ நம்ம இந்த நம்மளோட கம்பெனியை பற்றின நாலேஜ், அவங்க நியூ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தேவையான எல்லா நாலேஜும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்களை எடுத்து வைக்க சொல்லணும். அதை என்ன பண்ணால், இப்போ இன்வைட் பண்ண சொல்லணும், ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லணும், ஸோ ஒரு மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன பண்ணுங்கள், அந்த பீப்புளை எடுத்து வைக்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த முந்தின ட்ரைனிங் கொடுக்க எல்லாமே என்னென்னா, ஒரு 1 week ஒரு 10 days டைம் எடுக்கும். ஓகேங்களா? 10 daysக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் கேம் பிளானை என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணால் அவங்கள போய் இன்வைட் பண்ண சொல்லுங்கள் பீப்புளை. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ப்ராப்பராக இன்வைட் பண்ண சொல்லுங்கள். முன்னாடி வந்து நம்ம சும்மா பேசி வைக்கிறது, சும்மா நார்மலாக பேசுகிறது, அவங்களோட கான்டாக்ட் எடுப்படுறது, நம்ம அந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டி பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அவங்கள வந்து ப்ராப்பராக இன்வைட் பண்ண சொல்லுங்கள். இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கேம் பிளான். ஓகேங்களா? ப்ராப்பராக இன்வைட் பண்ண சொல்லுங்கள்.
ஸோ ப்ரெசன்டேஷன் அவங்க சீக்கிரமே லேர்ன் பண்ணிக்கிட்டாங்கன்னா ப்ராப்பராக ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா, ஸோ இதை பண்ண சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னது பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரு ஆயிடுவாங்க. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் ஸ்டெப்னா ஸ்பெஷல் அசைன்மெண்ட். ஸோ இப்போ அந்த பீப்புள் இன்வைட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஸ்பெஷல் அசைன்மெண்ட்னா என்னென்னா அவங்களுக்குன்னு ஒரு சின்ன டார்கெட் மாதிரி. ஓகேங்களா, அதாவது ஒவ்வொரு ஏன்னா நீங்கள் அந்த பீப்புளோட ஒரு 10 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 10 நாள் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ அவங்களோட கேரக்டர், அவங்க எப்படிப்பட்ட பீப்புள், அவங்களோட கெப்பாசிட்டின்னா அவங்களால எவ்வளோ முடியும், அவங்க எவ்வளோ சீக்கிரம் லேர்ன் பண்ணிக்கிறாங்க, ஸோ அவங்களோட நாலேஜ் எந்த மாதிரி, ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஓரளவு நீங்கள் அனலைஸ் பண்ணி, நீங்கள் ஒரு டீம் லீடராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே என்ன பண்ணியிருப்பீங்க, அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை அனலைஸ் பண்ணுற மூலமாக அவங்களுக்கு நம்ம என்ன அசைன்மெண்ட் கொடுக்கலாம், ஸோ என்ன டார்கெட் கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு. ஓகே, இந்த 10 நாள் முடிஞ்சு, நெக்ஸ்ட்டு இந்த மந்த் முடியிருக்கு 20 டேஸில் நம்ம 20 டேஸ்க்கு வந்து நம்ம என்ன டார்கெட் கொடுக்கலாம். ஓகேங்களா, இந்த டார்கெட்டில் அவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணுறாங்க, அவங்களோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும், ஸோ இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு இன்விடேஷன்லேயே நீங்கள் டார்கெட் கொடுக்கலாம். இப்போ 20 நாள் இருக்குது, நீங்கள் அட்லீஸ்ட் மினிமம் என்ன பண்ணுங்கள், ஒரு 20 இன்வைட் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு ஒரு பீப்புள் என்ன பண்ணுங்கள், இன்வைட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், அந்த ஒவ்வொரு பீப்புளுக்கு தகுந்த மாதிரி, கேட்டகரி தகுந்த மாதிரி, அவங்களோட கேரக்டர் தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், நியூ அசைன்மெண்ட் கொடுங்க, ஸ்பெஷல் என்ன பண்ணுங்கள், அசைன்மெண்ட் கொடுங்க. ஸோ அதை ட்ராக் பண்ணுங்கள், அவங்க தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், அந்த பீப்புளை ட்ரெயின் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த 9 ஸ்டெப்பு தாங்க நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சி. இதை என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பேசிக், ஒரு நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், டெவலப் பார்க்க முடியும். ஸோ அவங்கள ஒரு நல்ல அசோசியேட்டாக, நல்ல ஒரு லீடராகவும் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். இந்த 9 ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இதில் ஆல்ரெடி நான் எதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அதை என்ன பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இனிமேல் தான் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அதை என்ன பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட் வருதுன்னு அதை என்ன பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணோம். நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது. ஸோ அது மூலமாக என்ன பண்ணலாம், என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நான் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசினா அதே என்ன பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோவில் அந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறேன். நீங்கள் என்ன பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.